இரவு வானிலை அறிக்கை. நாளைக்கு டிசம்பர் 16ஆம் தேதி, நாளை மறுநாள் டிசம்பர் 17ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுன்ட்டு இந்திய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த 10 சென்டிமீட்டர் எங்க பெய்ய போகுது? ஏன்னா நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு சுழற்சி நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக நாளைக்கு குறிப்பா இன்று நள்ளிரவிலிருந்தே படிப்படியாக நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல மழையை தொடக்கி படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு மேகமூட்டமாக மழை பெய்யுதோ மழை பெய்யலையோ ஆனா மேகமூட்டமா காணப்படும். ஆங்காங்கே தூறல் சாரல். இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் மிதமான மழை, அதுக்கப்புறம் தென்கடலோர மாவட்டங்கள்ல ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த சுழற்சி காரணமாக ஒட்டுமொத்த அந்த பெங்களூர்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு கேரளால ஆரம்பிச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகமுமே பாத்தீங்கன்னா மேகமூட்டமா காணப்பட போகுது. ஆனா மழை நீங்க நினைக்கிற மாரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல கனமழை, மிக கனமழை, 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர்லாம் மழை பெய்யாது. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள், அந்த கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பா புதுச்சேரியிலேருந்து நம்மளுடைய தென்கோடி மாவட்டமா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரங்கள்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படின்ட்டு தான் இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அதனால இவ்வளவு நாட்கள், அதாவது ரொம்ப நாட்களா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்ப இந்த டிசம்பர் மாசம் பொறந்ததுலேருந்தே நமக்கு பெரிய லெவல்ல மழை இல்ல. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கடைசியா அந்த டிட்வா புயல் இலங்கையில மிகப்பெரிய ஒரு சேதத்த குடுத்து, பிறகு டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழைய குடுத்து, அதுக்கப்புறம் சென்னைக்கு போணுச்சு. அதுக்கப்புறம் மழையே இல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5 தேதி ஆச்சு. 5 நாட்களா பெரிய லெவல்ல மழையே பெய்யல. இப்பதான் மீண்டும் ஒரு சுழற்சி பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு நெருக்கமாக இந்த நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான். நாளைக்கு நாளை மறுநாள். டிசம்பர் கரெக்ட்டா டிசம்பர் 16ஆம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும், 17ஆம் தேதி புதன்கிழமையும் இந்த 2 நாள் மட்டும் மழைய குடுக்க போகுது. மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி கனமழை, மிக கனமழை, கனமழைனா ஒரு 5, 20 சென்டிமீட்டர் மழை பெய்யணும். அந்த மாரி மழையெல்லாம் கிடையாது. நீங்க பயப்படுற லெவலுக்கெல்லாம் பெரிய லெவல்ல கொட்டுன்னு கொட்டிராது. தூறல், சாரல், மிதமான மழை. இந்த 3ம் தான் இருக்கும். மேகமூட்டமா இருக்கும். ஆங்காங்கே தூறல், சாரல் விழுகலாம். ஆங்காங்கே மிதமான மழை இருக்கலாம். சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மிதமான மழை கொஞ்ச நேரம் கூடுதலா கூட பெய்யலாம். அவ்வளவுதான். அதிகபட்சம் பெஞ்சா 10 சென்டிமீட்டருக்குள்ள தான் மழை பெய்யும். சரியா? இன்றைய இரவு வானிலை அறிக்கை இதுதான். இப்பவே நாகப்பட்டினம் அந்த கடலோரத்திலேயே பார்த்தீங்கன்னா, லேசான அப்படியே தூறல், சாரல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு இரவிலிருந்து. படிப்படியாக இது நாளைக்கு காலையிலேயே தீவிரமடைஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா, மேகமூட்டமா காணப்பட போகுது. நாளை ஒரு நாளும், நாளை மறுநாள் 2 நாட்கள் வானிலை இப்படிதான் இருக்கும். இதே போல செய்திகள கேட்க மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி.